நான் விஜய் சாருக்கு என்ன சொல்கிறேன், நீங்கள் இப்போ உங்களுக்கு புரோட்டோகாலில் இத்தனை கான்வாய் வண்டி இருக்கா, கான்வாய் வண்டியை குறைங்க. முன்னெடுப்பு தானே, முன்னாடி ஒரு வண்டி பின்னாடி ஒரு வண்டி. இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு ஆளுநருமே 10 கான்வாயில இருந்து 4ஆம் வருஷம் டீசல் ஒருத்தன் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காமல. இப்படி ஒரு பாதுகாப்புலாம் முதல்வருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். தவறி ஒருத்தன் கல் எறிஞ்சிடறான்னு வச்சுக்கோங்க, ஒரு ஹைப்போதெட்டிக்கல் நடக்கக்கூடாது. சிஎம்மோட வண்டியில் எரிஞ்சிட்டா பாதுகாப்புக்கு, சிஎம்முக்கே பாதுகாப்பு இல்லை, மக்களுக்கு என்ன பாதுகாப்புன்னு தம்பி மாரி நிறைய பேர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால தான் அந்த பாதுகாப்பு கொடுத்து வச்சிருக்கிறேன். நேற்று ஒரு மதியானம் அவர் டேபிள்லேயே உட்காந்து சாப்பிட்டாரு அப்படின்னு போட்டுருந்தேன். பரவாயில்ல, அது ஒரு முன்னெடுப்பு. அந்த நேரத்தை வீண் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ரைட், ஓகே. சட்டமன்றத்தில் கேள்விகள் கேட்பாங்க, அதுக்கு பதில் சொல்லணும். வீட்டுக்கு போய் அறிக்கையாக கொடுக்குறங்கிறது மரபு கிடையாது. ஆனால் அவர் எது செஞ்சாலும் அவர் எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது. முதலமைச்சர் இல்லை, வீட்டுக்கு போயிட்டு அறிக்கையாக கொடுக்குறது கொஞ்சம் நிதானப்பட்டு கொடுக்குறது. ஏன்னா இப்போ தான் வந்திருக்காரு, நம்ம எல்லா குவாலிட்டியும் ஒரே நாளில் எதிர்பார்க்க முடியாதுல்ல. ப்ரோ 2 பேருக்கு மத்தியில் தான் போட்டினாரு. ஆனால் செம கணிப்புங்க அவருக்கு. 2 பேர், ஒன்று திமுக, இன்னொன்று தாவேக்கான்னார்ல, கரெக்டாக போச்சுமா. எதிர்க்கட்சியாக திமுக அவருக்கு இவர் முதலமைச்சராக இருக்காரு. கனவுல கூட யாரும் நிருப்பம் இல்லை.